ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏர்த்தோட ரேடியஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நம்மளுக்கு தேவையானது ஏர்த்தோட சர்க்கம்ஃபரன்ஸ் மட்டும் இருந்தால் போது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா தான் C=2πr. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம போட போகிறோம். இதுக்கு தேவை நம்மளுக்கு சர்க்கிள் ஏர்த்தோட சர்க்கம்ஃபரன்ஸும் பையோட வேல்யூவும் நம்மளுக்கு தேவை. இதுதான் அந்த வேல்யூ. இதை நம்ம அந்த இதை சப்ஸ்டியூட் பண்ணி ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஈஸியாக நம்ம கொண்டு வந்துடலாம். ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறமா 2ஓட பையோட வேல்யூ மல்டிபிள் பண்ணிவிட்டு அந்த பையோட அந்த மல்டிபிள் பண்ண வேல்யூவை கீழே கொண்டு வந்தீங்கன்னா டிவைடில் வரும். அதாவது ஆப்போசிட்டில் கொண்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிங்கன்னா ரேடியஸோட ஆன்சர் கிடச்சிரும். அப்போ ரேடியஸ் =6378.1 கிலோமீட்டர். அண்ட் இதுதான் ஏர்த்தோட ரேடியஸ். அது மட்டும் இல்லைங்க, இது வந்து ஏர்த்தோட ஈக்குவேட்டாரியலில் உள்ள ரேடியஸ் தான். ஏன்னா நம்ம ஏர்த்து கரெக்டான சர்க்கிளோ இல்லை கரெக்டான ஸ்பியரோ கிடையாது. ஸோ ஏர்த்தோட போலார் ரீஜியனுக்கு ஒன்று இருக்கும் அண்ட் மேலேயும் கீழேயும் டிஃபர் ஆகும். ஸோ நம்ம கண்டுபிடிச்சது ஈக்குவேட்டோரியலில் உள்ளது தான். ஸோ இதுக்கு ஆவரேஜாக என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 36371 கிலோமீட்டர். இதுதான் நம்ம ஆவரேஜாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ரேடியஸ் ஆஃப் ஏர்த். இப்போ நம்ம சொன்ன ரேடியஸோட வேல்யூ வச்சு ஏர்த்தோட டயாமீட்டர் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.